கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றேன். டிஜே டிவியின் மூலமாக கில்கால் என்கிற தலைப்பிலே ஆறுதலின் செய்தி என்கின்ற ஒரு தொடர்ந்து ஒளிபரப்பப்பட இருக்கிறது. இந்த உலகிலே ஆறுதல் தேடி நிற்கிறவர்கள், ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறவர்கள் ஏராளமான பேர்களாய் இருக்கிறார்கள். கடவுளுக்கு ஆறுதலின் தேவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதலின் தேவனின் நாமத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஆறுதலை தேசமெங்கும் கொண்டு செல்ல இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே அப்படிப்பட்ட ஆறுதலின் செய்தியை காயப்பட்டவர்களுடைய காயங்களை கட்டுவதற்கும், காயங்களை குணப்படுத்துவதற்கும், சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க இருக்கின்றார்கள். ஆகினாலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் தவறாமல் பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை எங்களுக்கு எழுதுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா? நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரமும் பிரார்த்தனை செய்வதற்கென்று ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆறுதலின் தேவன் தாமே உங்களை தமது சமாதானத்தினால் தொடர்ந்து நிரப்புவாராக. இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் மிக சிறப்பாக ஆசீர்வதித்து கொடுப்பார். நீங்கள் உங்கள் ஜெபத்திலே அதை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே அமையட்டும். இதற்காக கொடுக்கிறவர்கள், கொடுக்க முன்வருகிறவர்கள், கொடுக்க ஆயத்தமாகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் டிஜே தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையினால் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து அதிலிருந்து சில கடவுளுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் என்பது அல்லது கேட்பது என்பது 3 அடிப்படை நிலைகளை கொண்டது என்று நான் கருதுகிறேன். ஒன்று, அது ஒரு உரிமை சார்ந்தது. இரண்டாவது, அது ஒரு உறவை சார்ந்தது. மூன்றாவது, அது இரக்கத்தை சார்ந்தது. உரிமையோடு கேட்கிறோம், உறவோடு கேட்கிறோம், இரக்கத்தோடு கேட்கிறோம். அப்படித்தான் உலகத்திலே அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். வேலை செய்கிறவர்கள் தங்கள் எஜமானை கேட்கிறார்கள். ஊழியர்கள் நிறுவனங்களை கேட்கிறார்கள். தேசங்களை கேட்கிறது. உரிமையின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில் கேட்பது கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் நம்மை பார்த்து கேளுங்கள் என்று சொல்கிறார். எதன் அடிப்படையில் அவர் கேளுங்கள் என்று சொல்கிறார்? ஒன்று, உரிமையின் அடிப்படையிலே நம்மை கேட்கும்படிக்கு நம்மை கேட்கிறார். என்ன உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய உரிமை என்பது நாம் அவருடைய பிள்ளைகள் என்பது. பிள்ளைகள் என்கின்ற உரிமையை
இன்ஹெரிட்டன்ஸ் என்று வார்த்தையிலே பயன்படுத்துகிறார்கள். இன்ஹெரிட்டன்ஸ் என்கின்ற வார்த்தைக்கு உரிமை சொத்து என்று பொருள். ஒருவருக்கு உரிமையாக்கப்பட்ட ஒரு ஆஸ்தி, ஒருவருக்கு உரிமையாக்கப்பட்ட ஒரு செல்வம் அவருக்குரியது. அவர் அதை முழு உரிமையோடு பயன்படுத்தி கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே நீங்கள் உரிமையோடு கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேட்பதை கொடுக்கின்றார். இரண்டாவதாக, உறவின் அடிப்படை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடியவர்களாகிய நாம் அவர் மூலமாய் தேவனோடு ஒரு உறவை நாம் சம்பாதித்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தபடியினால் அவர் நம்மை தேவனாகிய கர்த்தரோடு ஒரு உறவிலே நம்மை இணைத்திருக்கிறார். அந்த உறவு என்பது பிரிக்க முடியாத ஒரு உறவு. அந்த உறவுக்காகத்தான் தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக்கி நமக்கு கொடுத்தார். இந்த உறவு என்பது சிலுவையிலே நமக்காக முடிக்கப்பட்டது. அந்த உறவின் அடிப்படையிலே நாம் அவரை கேட்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது உங்கள் மனதிலும் நீங்கள் அவருக்கு மிகவும் உறவு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்நியரிடத்திலே நீங்கள் கேட்கவில்லை, அல்லது உங்களுக்கு அறியாதவரிடத்திலே கேட்கவில்லை, அல்லது உங்களை காற்றிலும் வசதியாய் அதிகாரமுடைய ஒரு இடத்திலே கேட்கவில்லை. நீங்கள் உங்களுடைய தகப்பனிடத்திலே கேட்கின்றீர்கள். தகப்பன் என்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் கேளுங்கள். மூன்றாவதாக, இரக்கத்தின் அடிப்படை. கடவுள் இரக்கம் உள்ளவர். அவர் இறங்குகிறார். நமக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இரக்கம் செய்கிறார். அவருடைய இரக்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, பேரன்பு என்று சொல்லுகிறது. அவர் மிகுந்த இரக்கம் உடையவர். மிகுந்த இரக்கம் என்பதற்கு பேரன்பு என்று பொருள். அவர் இரக்கமுடையவர் என்பதற்கு அவர் அன்பானவர் என்று பொருள். கடவுள் மிகுந்த பேரன்பு மிக்கவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தின் அடிப்படையிலே கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். கேளுங்கள் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஆஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. ஆஸ்க் என்கின்ற இந்த வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள் ASK. ஏ என்ற எழுத்துக்கு ஆஸ், கேள் என்று பொருள். எஸ் என்ற வார்த்தைக்கு சீக், தேடு என்று பொருள். கே என்ற வார்த்தைக்கு நாக், தட்டு என்று பொருள். இந்த கேள் என்ற வார்த்தைக்கு பின்பாக இயேசு சொல்கிறார், நீங்கள் தேடுங்கள், நீங்கள் தட்டுங்கள் என்று சொல்கிறார். கேட்பது என்பது தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை, அது உறவு, அது அவர் மேல் வைத்த இரக்கம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கேட்பதை அவர் கொடுக்கிறவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். 2 முக்கியமான காரியங்கள். கேட்பது கொடுக்கப்படுகிறது, கேட்பதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் எவைகளை கேட்கின்றீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எவைகளை இப்பொழுது கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இந்த வார்த்தையோடு இணைந்திருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த கேளுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக ஏவப்பட்டவர்களாக உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை குறித்து இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடவுள் உங்களுக்கு அதை உரிமையின் அடிப்படையிலே, உறவின் அடிப்படையிலே, இரக்கத்தின் அடிப்படையிலே கொடுக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் அதை கேட்கிற பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுதே நீங்கள் எவைகளை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசியுங்கள். மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கிறவனுக்கு கடவுள் நன்மையானவைகளை கொடுக்கிறார். நன்மையானவைகளை கொடுக்கிறார்.
கேட்பது கொடுக்கப்படுகிறது, நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். 3, நீங்கள் நன்மையானவைகளை அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மையானவைகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நன்மையை தேடித்தானே நீங்கள் இந்த தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த தொலைக்காட்சி நேயர்களாய் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியும் அல்லவா? அல்லது இப்பொழுதுதான் நீங்கள் தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு கடவுள் எனக்கு என்ன நன்மை செய்வார் என்று கேட்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார் என்று நான் சொல்லுகின்றேன். எது உங்களுக்கு நன்மையாய் இருக்கிறதோ அதையே நீங்கள் கேளுங்கள். எது உங்களுக்கு நன்மையாய் இருக்கிறதோ அதையே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒருவேளை கேட்பது கூட சரியாய் கேட்கவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நாம் கேட்பது இன்னதென்று அறியாமல் நாம் கேட்கிறபடியினால் அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆக நாம் எப்படி கேட்டாலும் கூட நாம் கேட்பதை பெற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் கேட்கிற நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். அதைத்தான் இயேசு சொன்னார், அது அதிக நிச்சயம் என்று சொல்லி. நன்மையானவைகளை நீங்கள் கேட்கிற பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பது அதிக நிச்சயமானது என்று சொல்கிறார். அதிக நிச்சயமானது. ஆங்கிலத்திலே இதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, how much more என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை அதிகமாய் உங்களுக்கு அந்த நன்மைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி, எத்தனை நிச்சயமாய் அந்த நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படுவதிலே 2 தரங்கள். ஒன்று எண்ணிக்கையின் அடிப்படையிலே, எத்தனை அதிகமாய் எண்ணிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிக நிச்சயமாய் குவாலிட்டி, தரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு தரமானவைகளை கொடுப்பார். தரமானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சாதாரணமானவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு நன்மையானதை, உங்களுக்கு தரமானதை, நன்மை உங்களுக்கு தரமானதாய் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்படும். நீங்கள் அநேகரிடத்திலே பல காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் இயேசுவை கேட்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரிடத்திலிருந்து தரமான நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்று உங்களுக்கு அதை தரும்படிக்காகத்தான் உங்களை இந்த வானொலி பெட்டிக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவது நிச்சயம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இது கொடுக்கப்படுமா, இதை நான் பெற்றுக்கொள்வேனா என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள் ஒரு சந்தேகம் வரலாம். ஒருவேளை இதை நான் பெறுவதற்கு தகுதி உடையவன் அல்ல என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை நான் அதிக நிச்சயமாய் சொல்லுகிறேன். காரணம், இதை நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துதாமே சொன்னார். இயேசு கிறிஸ்துதாமே சொன்னார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது, கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த வேதத்தின் அடிப்படையிலே தான் நான் பேசுகின்றேன். அதிகமான நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யாக்கோபு 1:17 விதமாய் வாசிக்கின்றோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எவரி குட் அண்ட் எவரி பெர்ஃபெக்ட் கிஃப்ட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. எல்லா நன்மைகளும், எல்லா ஈவுகளும், ஈவுகள் என்பது வெகுமதி. கடவுள் உங்களுக்கு வெகுமதியாக சிலவற்றை கொடுக்க விரும்புகிறார். கடவுள் உங்களுக்கு கேட்பதல்ல, அவரே உங்களுக்கு வெகுமதியாக கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்களுக்கு அதற்கு மேலாக வெகுமதியோடு கொடுப்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையினால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுக்கு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பூர்ணமான வரமும் வருகிறது. பெர்ஃபெக்ட் கிஃப்ட். இந்த உலகத்திலே நீங்கள் எத்தனையோ வெகுமதிகளை பெற்றிருக்கலாம். அந்த வெகுமதிகள் எல்லாம் ஒருவேளை அழிந்து போயிருக்கும், அல்லது உங்களுடைய வீட்டிலே அலங்கார பொருளாய் மாத்திரம் இருக்கும். ஆனால் கடவுள் உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது கொடுக்கின்ற வெகுமதி என்பது பரிபூர்ணமான ஒரு வெகுமதி, பெர்ஃபெக்ட் கிஃப்ட். அதிலே நீங்கள் எந்த விதமான குறையும் காணவே முடியாது. அது உங்களுக்கு நிறைவுள்ளதாகவே இருக்கும். கடவுள் உங்களுக்கு நிறைவான ஒரு வெகுமதியை கொடுக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காகிலும் வேலை இல்லை என்று பிரச்சனை இருக்கிறதா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காகிலும் குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை இருக்கிறதா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காகிலும் தொழில் நஷ்டத்திலிருந்து மீள முடியவில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இறங்கி வருகிறது. அது உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொண்டு வருகிறது, பூர்ணமான வரங்களை கொண்டு வருகிறது. நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலை மாறும். காரணம், கடவுள் உங்களுக்கு வெகுமதியை கொண்டு வருகிறார். வெகுமதியை உங்களுக்கு கொடுக்கிறார். வெகுமதியாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கடவுள் தருகிற வெகுமதிக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை அந்த பரிசால் உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்று நான் சொல்லுகின்றேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் விதமாய் தன் சீசரிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற நன்மை, நீங்கள் கேட்கின்ற வெகுமதி என்பது எங்களால் கொடுக்கப்படுவதில்லை. அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கான வெகுமதி அங்கே ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான நன்மை பரலோகத்திலே ஏற்கனவே இருக்கிறது. அந்த நன்மையை, அந்த வெகுமதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள கேட்கிற பொழுது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்கின்ற பொழுது, அது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பரலோகத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மையாக இருக்கும் என்று, பரலோகத்திலிருந்து நீங்கள் ஒரு வெகுமதியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு பரலோகத்திலிருந்து பிதாவானவர் இந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒவ்வொருவரை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வார்த்தையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்திலிருந்து வருகிற நன்மையை, பரலோகத்திலிருந்து வருகிற வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்கென்றுதான் கர்த்தர் உங்களை இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறார். உங்களை கொடுத்து அவர் சந்தோஷப்படுவதற்கு, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றியா இருப்பதற்கு. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அதை கொடுப்பார். எந்த ஒரு நன்மையும் எனக்கு இல்லை என்று யார் புலம்புகிறீர்கள்? எந்த ஒரு நன்மையும் இல்லாதபடிக்கு நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பரத்தை நோக்கி பாருங்கள். பரத்திலிருந்து உங்களுக்கு வருவது அப்படிப்பட்ட நன்மை. பிதாவானவர் உங்களுக்கு தருகிறார். குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் இதற்கென்றே உங்களுக்காய் சிந்தப்பட்டது. குமாரனின் மூலமாய் பிதாவின் இடத்திலிருந்து உங்களுக்கு அந்த நன்மை இறங்கி வருகிறது. சங்கீதம் 84:11, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். கடவுள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார் என்பதை உறுதியோடு இந்த வார்த்தை சொல்லுகிறது. உறுதியாய் நானும் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், கேளுங்கள், அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கேட்டதை நீர் அறிந்திருக்கிறீர்.
அவர்கள் கேட்ட சத்தம் உம்முடைய செவிகளிலே வந்து ஏறிற்று என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய பிள்ளைகள் கேட்டவைகள் கொடுக்கப்படுவதாக. அவர்களுக்கான நன்மை, அவர்களுக்கான வெகுமதி, அவர்களுக்கென்று ஆயத்தப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. இந்த உலகத்திலே அவர்கள் எதை அதிகமாய் எதிர்பார்த்து கேட்கிறார்களோ அவைகளை இன்றே பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றே பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவரீர் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் வேண்டும் என்று அந்த நன்மைக்காய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய நாமத்திலே குழந்தை பேரு உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த நன்மையை நீ தருவீராக. பரத்திலிருந்து அந்த நன்மை இவர்கள் மேல் இறங்குவதாக. இந்த மருத்துவ உலகம் கொடுக்க முடியாத அந்த ஈவை பரத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கொடுக்கிறீர். அதை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, திருமணம் முடியவில்லை, திருமணத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கான நன்மையை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கான வெகுமதி கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை தேடி வரட்டும், அந்த நன்மை அவர்களை தேடி வரட்டும் ஆண்டவரே. வேலை இழந்து போனவர்கள், தொழில் நஷ்டப்பட்டவர்கள் யாரெல்லாம் இன்றைக்கு உம்முடைய நன்மைக்காக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பரத்திலிருந்து நன்மையை தருவீராக. உம்முடைய வார்த்தை சொன்னது நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்மையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவருக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். ஆமென்.